இயேசு கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உயிர்ப்பின் காலத்தில் சாவை கடந்த சங்கீதம், அது உயிர்ப்பின் புதுவாழ்வு. அவர்கள் உயிரை சாவினின்று காக்கின்றார், பஞ்சத்திலும் அவர்களை வாழ வைக்கின்றார். திருப்பாடல் 33:19. முடிந்து விட்டது என்று மூடி வைத்த கல்லை இது முடிவே இல்லை என தள்ளியது ஒரு மெல்லிசை. சாவினின்று காக்கும் அந்த சர்வ வல்லமை நம் வாழ்வினின்றும் நீக்கும் அந்த வறுமை இருளை, நகைச்சுவை இழந்த வாழ்வியலை பார்க்கலாம். லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தால் அது செத்த பிறகுதான் காசு கொடுக்கும். ஆனால் உயிர்த்த இயேசுவின் உயிர் இன்சூரன்ஸ் அது செத்த பிறகும் உன்னை வாழ வைக்கும். ஐயோ, முடிஞ்சு போச்சே என அழும் உலகிற்கு நாம் அடுத்து என்ன என்னும் உயிர்ப்பின் துணைவு. உயிர்ப்பு என்பது வெறும் உயிர் பிழைத்தல் அல்ல, அது முடிவில்லா வாழ்வின் தொடக்கம். பஞ்சம் வந்தாலும் பவித்திரம் குடியாது, ஏனெனில் பரமன் உயிருக்கு வெளியாய் இருக்கிறார். கல்லறை என்பது ஒரு ஓய்வறை மட்டுமே, அது விண்ணக பயணத்தின் ஒரு காத்திருப்பு. உயிர்ப்பின் சாட்சியாய் மாற செத்த முகத்தோடு தெரியாதே மகனே, உன் சிரிப்பால் உயிர்த்தவர் முகம் தெரியட்டும். வீழ்ந்து கிடப்பவனை தூக்கிவிடு, அதுவே உன் உயிர்ப்பை கொண்டாடும் மெய்யான சாட்சியம். உயிர்ப்பு ஒரு டிஜிட்டல் உருவகம். கல்லறை திறந்தது, கல் புரண்டது, ஆனால் உன் இதயத்தின் திரையில் இன்னும் ஏன் ஹேங் ஆகிறது? பழைய கோபம் என்னும் வைரஸ் அங்கே உன் நிம்மதி மெமரியை தின்று தீர்க்கிறதே. பழைய கோபம் என்னும் வைரஸ் அங்கே உன் நிம்மதி மெமரியை தின்று தீர்க்கிறதே. அவர் உயிரை சாவினின்று காக்கின்றார், இது அழிந்து போகும் டேட்டாக்களை மீட்பது போல். பழைய பயம், பழைய கவலை, பழைய பகையெனும் அந்த ஓல்டு வெர்ஷன் சாப்ட்வேரை தூக்கி எறி. பழைய பயம், பழைய கவலை, பழைய பகை என்னும் அந்த ஓல்டு வெர்ஷனை சாப்ட்வேரை தூக்கி எறி. ரீஸ்டார்ட் செய்யாமல் ரிசல்ட் தேடுகிறாய், டெலீட் செய்யாமல் டிஸ்பிளே பார்க்கிறாய். பக்கத்து வீட்டுக்காரன் மீது இருக்கும் பொறாமை அது உன் போனை மெதுவாக்கும் ஒரு மால்வேர். உயிர்ப்பின் ஒளியை இன்ஸ்டால் செய், உன் முகமே ஒரு புதிய வால்பேப்பர் ஆகட்டும். உயிர்ப்பின் ஒளியை இன்ஸ்டால் செய், உன் முகமே ஒரு புதிய வால்பேப்பர் ஆகட்டும். இயேசுவின் உயிர்ப்பு ஒரு யுனிவர்சல் அப்டேட். சாவை அவர் ஷட்டவுன் செய்து விட்டார், வாழ்வை அவர் கிளவுட் வரை உயர்த்தி விட்டார். முடிவில்லா வாழ்வு என்பது ஒரு அன்லிமிட்டெட் பேங்க். இறைவனின் பேரன்போ ஒய்ஃபை போல எங்கும் உண்டு. பழைய வெர்ஷனில் அழுது கொண்டிருப்பவன் ஒரு காலாவதியான கருவி. புது வாழ்வில் துள்ளி குதிப்பவன் அந்த புனிதரின் கரங்களில் ஒரு நவீன கருவி. புது வாழ்வில் துள்ளி குதிப்பவன் அந்த புனிதரின் கரங்களில் ஒரு நவீன கருவி. விண்ணகத்தின் வீசா உயிர்ப்பு, சாவை கடந்த பயணம் உயிர்ப்பு. சாவு என்பது ஒரு முற்றுப்புள்ளி அல்ல, அது விண்ணக பயணத்தின் ஒரு கமா. பயத்தின் பிடியில் சிக்கிய உலகிற்கு அது பயங்கரமான ஒரு பூச்சாண்டி. ஆனால் உயிர்த்த இயேசுவின் பிள்ளைக்கு அது ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு போகும் டிரான்ஸ்பர். சாவு ஒரு விண்ணக தேர்வு. பழைய சரீரம் எனும் ஆன்சர் ஷீட் முடிந்துவிட்டது, புதிய உடல் எனும் மார்க் ஷீட் தயாராகிவிட்டது. பூமியின் படித்த பாடம் போதும் மகனே, நீ விண்ணக பல்கலைக்கழகத்தில் சேரவா. பூமியில் நீ படித்த பாடம் போதும் மகனே, நீ விண்ணக பல்கலைக்கழகத்தில் சேரவா. உயிர்ப்பு ஒரு துணிச்சலின் அடையாளம். சாவை கண்டு அஞ்சுபவன் ஒரு காலாவதியான கருவி. சிரித்துக் கொண்டே சாவை வரவேற்பவன் ஒரு உயிர்ப்பின் சாட்சியாய் விளங்கும் போர் வீரன். கல்லறை என்பது ஒரு ஓய்வறை, அது விண்ணக பயணத்தில் ஒரு காத்திருப்பறை. லைஃப் இன்சூரன்ஸ் எடுத்தால் அது செத்த பிறகுதான் காசு கொடுக்கும். ஆனால் உயிர்த்த இயேசுவின் உயிர் இன்சூரன்ஸ் அது செத்த பிறகு உன்னை வாழ வைக்கும். ஐயோ முடிஞ்சு போச்சே, ஐயோ முடிஞ்சு போச்சே என அழும் உலகிற்கு நாம் அடுத்து என்ன என உயிர்ப்பின் துணிவு. இயேசுவின் உயிர்ப்பு ஒரு யுனிவர்சல் அப்டேட். சாவை அவர் ஷட்டவுன் செய்து விட்டார், வாழ்வை அவர் கிளவுட் வரை உயர்த்தி விட்டார். அவர் உயிர்வு சாவிரண்டு காக்கின்றார். இது முடிவில்லா வாழ்வு எனும் அன்லிமிட்டெட் பேக்காக இருக்குது.
உயிர்த்த சாட்சியாய் நாம் வாழ்வோம். உயிர் செத்த முகத்தோடு தெரியாதே மகனே, உன் சிரிப்பில் உயர்த்தவர் முகம் தெரியட்டும். வீழ்ந்து கிடப்பதை தூக்கிவிடு, அதுவே உயிர்ப்பை கொண்டாடும் மெய்யான சாட்சியம். சிறகடிக்கும் சிலராக சாவை கடந்ததோ, கூண்டுக்குள் அடைபட்டு கிடந்ததோ உன் குறுகிய காலத்து பயத்தின் நிழல். கல்லறை பாறை உருண்ட போதே உன் கவலை சிறகுகளும் உடைந்ததல்லவா? அவர் உயிரை சாவினன்று காக்கின்றவர். இது வெறும் மூச்சு காற்றை காப்பதல்ல, அழிந்து போகும் உடலுக்குள் நீ அணையாத தீபமாய் உயிர்வாயில்லையா? நீதி பேசு நீதி பேசும்போது கல் எரியப்படலாம், உண்மை பேசும்போது சிலுவை வரலாம். ஆனால் சாவை கண்டு அஞ்சாதவனுக்கு அவர் சிலுவை என்பது ஒரு சிறகு மட்டுமே. முடிவெல்லாம் வாழ்வை உள்ளே சுமப்பவன் வெறும் மண்ணுக்கு பயந்து மண்டியிடுவதில்லை. பக்கத்து வீட்டுக்காரன் பார்த்தால் என்ன, பகைவன் கத்தியை தூக்கினால் என்ன, எஸ் பாஸ் உயிர்த்தெழுந்து விட்டார், என் பாஸ் உயிர்த்தெழுந்து விட்டார் என சிரித்துக் கொண்டே சாட்சியை சொல். உயிர்ப்பின் சாட்சி என்பவர் ஒரு லைஃப் டெலிகாஸ்ட் செய்யும் புனிதர். உயிர்ப்பின் சாட்சி என்பவர் ஒரு லைவ் டெலிகாஸ்ட் செய்யும் புனிதர். நேற்று வரை நீ ஒரு கைதி, உன் சுயநல சிறைக்குள் நீயே ஒரு கைதி. நேற்று வரை நீ ஒரு கைதி, உன் சுயநல சிறைக்குள் நீயே ஒரு கைதி. இன்று நீ சுதந்திர பறவை, உன் உயிர்ப்பின் சிறைகள் அன்பால் ஆனவை. உயர பறக்கும் பறவைக்கு தெரியும் அல்லவா, கீழே உள்ள ஆறுகளும் மலைகளும் மிக சிறியவையே என்று. அமைதி எனும் அப்ளிகேஷன் லோடிங் இல்லாத வாழ்வு. மூடிய கதவுகளுக்கு பின்னே அன்று சீடர்கள் இதயத்தின் எரர் மெசேஜ் பயம் என்னும் வைரஸ் தாக்கியதில் அங்கே பதற்றத்தில் பப்பரை ஓடிக்கொண்டிருந்தது. நடுவே நின்றார் உயிர்த்தவர். அவர் தந்த முகம் மென்பொருள் அமைதி என வெறும் வார்த்தையால் உன் வாழ்க்கை செயலியை இயக்கும் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம். லோடிங் நேரத்து லாவகம். வாழ்க்கை சில நேரம் ஸ்டக் ஆகலாம், வேலை கிடைக்காமல் லோடிங் ஆகலாம், வியாதி வந்து ப்ரௌசிங் மெதுவாகலாம். ஆனாலும் பதற்றப்படாதே. உன்னுள் அமைதி என்னும் அப்ளிகேஷன் ஆனாயிருந்தால் நடுக்கமில்லா நெட்வொர்க் கடல் கொந்தளித்தாலும் படகில் தூங்கியவர் அவர், கல்லறை திறந்தவன் கதவு தட்டியவர் அவர். உங்களுக்கு அமைதி உரித்தாக இது புயல் வீசும்போது உனக்கு தரும் புரொடெக்ஷன். டேட்டா தீர்ந்து போனால் பதறுகிறோம், பேட்டரி குறைந்தால் துடிக்கிறோம். ஆனால் அமைதி குறையும் போது மட்டும் ஏன் 1000 கவலைகளை டவுன்லோட் செய்கிறோம்? உயிர்த்த இயேசுவின் அமைதி இருந்தால் நீ வெற்று பாத்திரத்தில் விருந்து காண்பாய். உயிர்த்த இயேசுவின் அமைதி இருந்தால் நீ வெற்று பாத்திரத்திலும் அமைதி காண்பாய். பரபரப்பல்ல, பரமன் தரும் அமைதி. ஓயாத அலைபேசி அழைப்புகள், அங்கே ஓயாமல் ஒலிக்கும் உலகத்தின் கூச்சுகள், எப்போது பிஸி என சொல்லிக் கொள்வதில் ஒரு பெரிய மனிதன் என்ற போலி பெருமை. ஆனால் உயிர்ப்பின் சாட்சி என்பவன் அங்கே அமைதியின் சைலண்ட் மோடில் இருப்பான். கல்லறை சத்தம் அடங்கியவன் ஒரு மெல்லிய காற்று வீசும் அந்த அமைதி. பரபரப்பும் பரமனின் பதிலும் 100 வேலைகள் கைகள் இருக்கலாம், ஆனால் 100 கவலைகள் தலை இருக்கக்கூடாது. உயிர்த்த இயேசுவை தேடிய மரியா அங்கே பரபரப்பின் தோட்டக்காரர் என திகைத்தாள். அமைதியாய் நின்றார் அவர். ஒரு பெயரை சொன்னார், அங்கே உயிர்ப்பு வளர்ந்தது. நற்செய்தி எனும் சைலண்ட் பிரசங்கம். மேடையில் கத்துவது நற்செய்தி அல்ல, உன் முகத்தில் தங்கும் அமைதிக்கான நற்செய்தி. பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருக்கும் போது நீ பதறாமல் இருப்பதே ஒரு பவர்ஃபுல் சாட்சியம். அலாரத்தை கேட்டும் பதறி எழுகிறோம், டிராபிக் ஜாமில் கத்தி தீர்க்கிறோம். உயிர்ப்பின் பீஸ் இருந்தால் அங்கே கடிகாரம் ஓடினாலும் உன் இதயம் அமைதியாய் ஆடும். என்னப்பா இவ்வளவு பிரச்சனை, ஆனா இவருக்கு மட்டும் எப்படி சிரிக்கிறாரு? என்னப்பா இவ்வளவு பிரச்சனை, ஆனா இவர் மட்டும் எப்படி சிரிக்கிறாரு? இதுவே நீ சொல்லும் நற்செய்தி. அவர்கள் உயிரை சாவினன்று காக்கின்றார். இந்த உயிர்ப்பின் பாதுகாப்பு எங்கே தொடங்குகிறது? மரணத்தின் விளிம்பிலும் தந்தையே உன் கையில் என் ஆவியை எனச் சொன்ன அந்த அமைதியில்தான் உயிர்ப்பு தொடங்குகிறது. சாவு என்பது எண்ட் அல்ல, அது ஒரு டிரான்ஸ்பர். பார்வை மாற்றம் தேவை. கத்தோலிக்க விசுவாசிக்கு சாவு என்பது முடிவல்ல, அது இந்த பூமியிலிருந்து விண்ணகத்திற்கு நடக்கும் ஒரு இடமாற்றம். அங்கே துணிச்சல் தேவை. இயேசு கல்லறையை வென்றதால் சாவு என்பது பயத்தின் அடையாளமாக இல்லாமல் புது வாழ்வின் நுழைவாயிலாக மாறுகிறது. ஆன்மீக சாப்ட்வேர் அப்டேட் செய்யப்படுகிறது. பழைய வெர்ஷன் கோபம், பொறாமை, சுயநலம் போன்ற வைரஸ்கள் நிறைந்த பழைய வாழ்க்கையை டெலீட் செய்ய நாம் அழைக்கப்படுகிறோம். புது வாழ்வுக்கு நுழைகிறோம். அன்பு, அமைதி, மகிழ்ச்சி போன்ற புதிய அப்ளிகேஷனை இன்ஸ்டால் செய்து உயிர்ப்பின் புதிய மனிதனாக, நியூ வெர்ஷனாக நாம் வாழ அழைக்கப்படுகிறோம். நாம் பிஸி அல்ல,
பீஸ், அமைதியின் சாட்சியமாக இருப்போம். அமைதி என்னும் அப்ளிகேஷன் இயேசு உயிர்த்தாலும் தந்த பரிசு அமைதி. இது வாழ்வின் இக்கட்டான லோடிங் நேரத்திலும் நம்மை பதற்றப்படாமல் வைக்கும். செயல்முறையில் செயல்படுத்துவோம். பரபரப்பான உலகில் அமைதியாக இருப்பதே நம் உயிர்த்த இயேசுவின் சாட்சிகள் என்பதற்கு பிற சொல்லும் மிகப்பெரிய செய்தி. பஞ்சத்திலும் வாழ்வு தரக்கூடிய இறைவனாக இருக்கிறார் என்று திருப்பாடல் 33 படிக்கிறோம். உயிர் பாதுகாப்பு. ஆண்டவரும் உயிரை சாவி நின்று காக்கின்றார் என்பது வெறும் உடல் சார்ந்ததல்ல, அது ஆன்மாவின் முடிவில்லாத பாதுகாப்பு. நம்பிக்கையை வளர்த்துக் கொள்வோம். பொருளாதார பஞ்சமோ அல்லது அன்பு பஞ்சமோ வரும்போது உயிர்த்தவர் என்னோடு இருக்கிறார் என்ற நம்பிக்கையை நம்மை முடிவில்லாத வாழ்வில் வாழ வைக்கும். இறுதியாக, உயிர்ப்பு என்பது சாவை கண்டு அஞ்சாமல் நீதியோடும் அமைதியோடும் சுதந்திர பறவையாக சிறகடித்து பறப்பதே. சுதந்திர பறவையாக சிறகடித்து பறப்போம். இயேசு உயிர்த்தார். அல்லேலூயா.